ஃபஸ்ட்டு நம்ம எப்போதும் போலே ஒரு லாக் போட்டுக்கோம். சரிங்களா? போட்டுட்டு ஒரு 2 செயின் மட்டும் போட்டு ஹைட் ஏற்றிடுவோம். சரிங்களா? ஒரு 2 செயின் மட்டும் போட்டுருவோம். போட்டுட்டு மறுபடியும் ஒரு டைம் சுற்றிட்டு இது பக்கத்துலேயே கொடுத்துருவோம். சரிங்களா? எடுத்துட்டு மூளை வெளியில் எடுத்துட்டு அதுக்கப்புறம் 2 ரிலீஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இதுக்கப்புறம் ஒரு 3 செயின் போடுறேன். அந்த 3 செயின் போட்டுட்டு இப்போ ஒரு செயின் போட்டுருக்கோம்ல, அதுக்கும் இதுக்கு இடையில உள்ள இடத்துல நான் கேப்பில் கொடுத்துட்டு எடுத்து ஒரு லாக் போட்டுருவோம். சரிங்களா? அதுக்கப்புறம் ஒரு டைம் சுற்றி ரொம்ப ஒட்டி போட்டுறாதீங்க. கொஞ்சம் அந்த மாதிரி முடிச்சு போடுறதுனால கொஞ்சம் அவ்வளோண்டு தள்ளி போடுங்க. சரிங்களா? அப்போ தான் கரெக்டாக கிடைக்கும். சரிங்களா? மறுபடியும் 2 ரிலீஸ் பண்ணுறோம். பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு 3 செயின் போடுறோம். சரிங்களா? 3 செயின் போட்டுட்டு இப்போ போட்டுட்டோம்னா அந்த இந்த 2ல் உள்ள ஹோலும் கரெக்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. சரிங்களா? பார்த்துட்டு ஸ்ட்ரைட்டாக கொடுத்துருவோம். கொடுத்துட்டு அந்த மாதிரி அட்டாச் பண்ணுவோம். சரிங்களா? இது வச்சுட்டு அவ்வளோதான். ஜஸ்ட் இப்படி போட்டுட்டு ஒரு டைம் சுற்றி இந்த பீடுக்கான எவ்வளோ ஸ்பேஸ் ஆகும் பார்த்துக்கோங்க. அதுக்கான நமக்கு ஸ்பேஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் கொடுத்துட்டு இப்படி எடுத்துட்டு 2 ரிலீஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த பக்கம் திருப்பிடும். சரிங்களா? திருப்பிட்டு உங்களுக்கு பின்னாடி என்ன உங்களுக்கு நூல் தெரியும். சரிங்களா? நீங்கள் எப்படி திருப்பிக்கலாம். சரிங்களா? திருப்பிட்டு ஃபஸ்ட் இதில் கொடுத்து எடுத்து ஒரு லாக் போட்டோம். அதுக்கப்புறம் ஒரு டைம் சுற்றி உள்ளே கொடுத்து உள்ளே எடுத்துட்டு 2 ரிலீஸ் பண்ணோம். சரிங்களா? இந்த மாதிரி உங்களுக்கு 3 டைம்ஸ் போடணும். அதுக்கப்புறம் ஒரு லாக் பண்ணணும். சரிங்களா? இப்படியே சுற்றி போட்டுருவாங்க. 3 டபுள் க்ரோஷெட் ஒரு லாக், 3 டபுள் க்ரோஷெட் ஒரு லாக் அப்படியே சுற்றி போட்டுருவாங்க. சரிங்களா? இந்த மாதிரி நீ ஃபுல்லாக கவர் பண்ணி போடுறப்ப அது ஆட்டோமேட்டிக்காகவே முன்னாடி பக்கம் திரும்பிடும். சரிங்களா? நீங்கள் லாக் போட்டுட்டு ஒரு டைம் சுற்றிட்டு அதோட டிஸ்டன்ஸை பார்த்துக்கோங்க. சரிங்களா? பார்த்துட்டு அதுக்கப்புறம் பாத்திரத்தில் எடுத்து வெளில எடுத்துட்டு 2 ரிலீஸ் பண்ணணும். இப்போ 3 செயின் போடணும். ஒரு பீட் இந்த மாதிரி பெரிய பீட் வச்சுட்டு இந்த ஆப்போசிட்டில் வந்துடுங்க. வந்துட்டு அப்படியே பின்னாடி திருப்பிக்கிங்க. அதே மாதிரி இந்த பீடையுமே பின்னாடி திருப்பிட்டு ஒரு லாக் போட்டு 2-3 டபுள் க்ரோஷெட் லாக் 3 டபுள் க்ரோஷெட் அப்படி போட்டு நீங்கள் கம்ப்ளீட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக பீடே வந்து இந்த பக்கம் திருப்பிடும். சரிங்களா? நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம். அதுக்கப்புறம் இங்கே ஒரு லாக் போட்டு இங்கேருந்து நீங்கள் வந்து அந்த மேலே நாட் போடணும். அதை ஸ்டார்ட் பண்ணிட்டு 4 டைம் போட்டுட்டு பீட் போட்டு 4 டைம் போட்டுட்டு நீங்கள் வந்து அதுக்கப்புறம் இந்த மாதிரி வச்சுருங்க. சரிங்களா? அப்படியே ரிப்பீட் பண்ணிக்க வேண்டியதான். சரிங்களா?